ஹே ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல் நந்த கிருஷி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, முட்டையை வச்சு 5 டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் எப்படி செய்யலான்றது தான் இன்னைக்கு ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக காட்டும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, முட்டை தொக்கு கிரேவி டெக்ஸ்சரில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல முட்டை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறலாம். நான் அதுக்கு அடுப்பில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 முட்டை இப்போ சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் முட்டை நல்லா வேகட்டும். இந்த டைமில் நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் ஒரு 2 தக்காளி கிட்ட பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக இதில் 3 பல் பூண்டு சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக இதில் ஒரு 4 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறலாம். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து இதை பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம். 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இதோட ஓடெல்லாம் நம்ம இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா முட்டையோட ஓடை நம்ம உரிச்சு எடுத்துக்கிறலாம். அடுத்ததாக இதை நம்ம சின்ன சின்னதாக கீரல் போட்டுக்க போகிறோம். நான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கீரல் கத்தி வச்சு போட்டுக்கிறேன். அதே மாதிரி அடுத்த பக்கமும் சின்னதாக கீரல் போட்டுக்கிறலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம முட்டையில் லேசாக கீரல் போடுறதுனால மசாலா உள்ள வரைக்கும் நல்லா நமக்கு போகும். அதுக்காக தான் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கிறோம். இப்போ அடுத்ததாக இந்த முட்டையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற முட்டையை இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா எல்லா பக்கம் இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா முட்டை நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக முட்டை தொக்கு நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக இதில் ஒரு சின்ன அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறலாம். அடுத்ததாக ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தொக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெங்காயம் எந்த அளவு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டும் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்க ஆரம்பிச்சுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தூளுப்பு இப்போ சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு ஃப்ரை பண்ணியிருக்கிற முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மசாலா இறங்குறதுக்காக இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேம்லேயோ ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு முட்டை தொக்கு ரெடி ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேஸ்ட்டில் நல்லா கிரேவி டெக்ஸ்சரில் நம்ம முட்டை தொக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவதாக சூப்பராக சப்பாத்திக்கு முட்டை தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முட்டை தொக்கு பண்ணுறதுக்கு நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ அதை அடுப்பில் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ கொதிச்சதும் இது ஆறின தண்ணியில் போட்டு இந்த மாதிரி நம்ம அதோட ஓடெல்லாம் தனியாக எடுத்துக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா முட்டையும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை பாதி பாதியாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்ததாக அந்த முட்டையை மசாலா ஃப்ரை பண்ண போகிறோம். அடுப்பில் பேன் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக தூள் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம்.
சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம கிளறி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஹாஃபாக கட் பண்ண முட்டையை வந்து ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மாதிரி திருப்பி வந்து நம்ம போட்டுக்கிறலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த ஹாஃப் சைடு வந்து நல்லா வதங்கினதும் திருப்பி வந்து நம்ம மாற்றி வந்து போட்டுக்கிறலாம். போட்டுட்டு அடுத்த பக்கமும் நல்லா வந்து வேகவும் அடுத்த பக்கம் திருப்பிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக முட்டை தொக்கு வந்து நம்ம செஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கலாம். அடுப்பில் வந்து ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் கடுகுளுந்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அடுத்ததாக ஒரு அன்னாச்சி பூ 2 கிராம்பு வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்போ அதையும் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்து நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து கொஞ்சமாக வந்து புதினா தலையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக வந்து மல்லித்தலை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து பச்சை வாசனை போகிறதுக்காக நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் மசாலா வந்து சேர்த்துக்க ஆரம்பிச்சுக்கலாம். இதில் காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து முட்டை தொக்குக்கு தேவையான தூள் உப்பு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் தக்காளியும் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மையாக வந்து வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து இதை வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கழிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா வந்து ஒட்டி வந்து வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டையை வந்து ஒவ்வொன்றா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை சேர்த்துட்டு நம்ம வேகமாக வந்து கிளறக்கூடாது, ரொம்பவே மெதுவாக வந்து கிளறி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி முட்டையை வந்து அந்த தொக்கோட சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப 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 டேஸ்ட்டான முட்டை தொக்கு வந்து இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. முட்டை எப்பயுமே ரெகுலராக செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் முட்டை வாங்கினா ஒரு டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் வெறும் சாதத்துக்கு மட்டும் இந்த முட்டை தொக்கை வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். அடுத்ததாக 3வதாக நம்ம முட்டை 65 வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டை 65 பண்ணுறதுக்கு நான் வந்து 5 முட்டை வந்து எடுத்துருக்கிறேன். முட்டை எல்லாத்தையும் இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றி எடுத்துக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து மிளகுத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து தூள் உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக இதை வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ டிஃபன் பாக்ஸில் லேசாக இந்த மாதிரி வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கடைசியாக வந்து முட்டை வேக எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த முட்டை மிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் ஊற்றிக்க போகிறோம். அடுத்ததாக இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கீழே கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த முட்டை மிக்ஸை வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து நமக்கு முட்டை வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் தடவினதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக முட்டை மிக்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டையே வந்து நம்ம வந்து தனியாக சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் வந்து நம்ம இப்படி குட்டி குட்டி பீசஸாக வந்து தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 65 பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் காரத்துக்காக நான் வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஒரு 1.5லேருந்து 2 டீஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக கரம் மசாலா வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1 டீஸ்பூன் அளவு கிட்ட மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம முட்டை ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துருப்போம். அதனால் இந்த மிக்ஸுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம 65 பொரிக்கிற அளவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை பீசஸை வந்து இதோட வந்து சேர்த்து நம்ம மெதுவாக ஒரு ஸ்பூன் வச்சு மட்டும் நீங்கள் கிளறுங்க. இல்லை கையிலே வந்து லேசாக வந்து கிளறினா போதும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கிளறிட வேண்டாம். கிளறி ஒரு 1/4 மணி நேரம் வந்து இதை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிறலாம். அடுத்ததாக இப்போ அடுப்பில் வந்து பேன் வச்சு எண்ணெய் சூடானதும் நம்ம ஒவ்வொரு பீசஸாக வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து ரொம்பவே சூப்பராக நமக்கு முட்டை 65 வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக 4வதாக பேக்கரி ஸ்டைலில் எக் ரோல் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த எக் ரோல் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 4 முட்டை வந்து எடுத்திருக்கேன். இப்போ 4 முட்டையை தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறலாம். முட்டை வெந்ததும் ஆற வச்சுட்டு அதை ஓடெல்லாம் எடுத்துட்டு இப்போ 2 வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகவும் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு தூளுப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இப்போ அந்த மசாலா வந்து ஒரு நிமிஷம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மசாலா அந்த மாதிரி எல்லா பக்கமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு முட்டையாக வந்து ஃபஸ்ட்டு கவுத்தி போட்டு இது பண்ணிக்கிறலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பக்கம் ஃப்ரை ஆகும், அடுத்த சைடு இதே மாதிரி நம்ம மாற்றி எடுத்துக்கிறலாம். 2 பக்கமே நல்லா ஃப்ரை ஆகவும் இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். நான் வந்து மைதா மாவு வந்து 1 கப் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு வந்து தூளுப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை வந்து எத்தனை உருண்டை வேணுமோ அந்த உருண்டை வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 உருண்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக உள்ளே வைக்கிற மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் அடுப்பில் வந்து பேன் வச்சுட்டு நான் அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு வந்து சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். 2 நல்லா பொரிஞ்சதும் இதில் 1 கொத்து அளவு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 2 பெரிய வெங்காயம் வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு வெங்காயம் நிறையா சேர்த்திங்க அப்படின்னா தான் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து நம்ம நிறையா வைக்கிறப்ப வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்து நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக ஒரு 1/2 குடமிளகா வந்து நான் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குடமிளகா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. சேர்த்துட்டு இது 3ஐயும் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்க ஆரம்பிச்சுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு தூளுப்பு வந்து தேவையான அளவு வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த மிக்சிங்கோட வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை இந்த டைமில் நல்லா போகும். கொஞ்சோண்டு மட்டும் நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து எடுத்ததும் நிறையா சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா வேக வச்சதுமா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். இப்போ அது பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி வற்றி மசாலா எல்லாம் ஒட்டி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து ரொம்பவே மெதுவாக வந்து கிளறணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளறாதீங்க. ரொம்ப மெதுவாக கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே இந்த முட்டையோட வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நான் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணதில் மிக்சிங் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பிரெட் க்ரம்ஸ் வந்து பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் ரஸ்க் இருந்துச்சு, அதனால் ரஸ்க்கு போட்டு பிரெட் க்ரம்ஸ் வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் வந்து மைதா மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ அதையும் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ 2ஐயும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ அடுத்ததாக நம்ம மாவு வந்து சப்பாத்தி மாதிரி வந்து உருட்டி எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த அளவு வந்து நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு நிறையா வேணுனாலும் நீங்கள் நிறையா வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் ஒரே ஒரு முட்டை சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு சைடு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிடுங்க. அதில் மைதா மாவு வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு ஒரு ரோல் மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து இந்த மைதா பேஸ்ட்டில் வச்சு நல்லா எல்லா பக்கம் நல்லா டிப் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக அந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, அந்த பிரெட் க்ரம்ஸ்லையும் போட்டு எல்லா பக்கம் நல்லா வந்து இந்த மாதிரி வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா இதையும் வந்து நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக ஃப்ரை பண்ணிக்கிறலாம். நான் அடுப்பில் வந்து எண்ணெய் சூடாகவோ இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு இதாக வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த ரோல் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வந்து வச்சிடாதீங்க, இது வந்து நல்லா உடஞ்சி வந்துடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 1/4 மணி நேரம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆயிரும்.
இப்போ இந்த டைமில் நம்ம மைனீஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறலாம். நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை வந்து இந்த மாதிரி பச்சையாக உடச்சி ஊற்றிக்கிறேன். அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து ஜீனி சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவு தூளுப்பு வந்து சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு வந்து சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக ஒரு பூண்டு வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறலாம். சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் அடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த டைமில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுத்த டைம் அடித்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கெட்டியாக கொஞ்சம் வந்திருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இந்த டைம்லேயே வந்து நீங்கள் வந்து மைனஸ் எடுத்துக்கலாம். நான் கெட்டியாக பண்ணுறனால இன்னொரு டைம் வந்து இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து 2 பக்கம் ஃப்ரை ஆகி நல்லா ப்ரௌன் கலரில் வந்து வந்துருச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து வீட்டிலே வந்து எக் ரோல் வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து எக் ரோல் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. அடுத்ததாக 5ஆவதா ரொம்பவே சிம்பிளாக முட்டை மசாலா வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த முட்டை சைடிஸ் பண்ணுறதுக்கு 3 முட்டையை வந்து எடுத்திருக்கேன். இந்த 3 முட்டையை வந்து நல்லா வந்து வேக வச்சு அதை வந்து தோல் உரித்து நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ இந்த முட்டையை எல்லாத்தையும் நம்ம சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அளவுக்கு நல்லா 3 முட்டையை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக அடுப்பில் வந்து நான் வடைச்சட்டி வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து சமையல் எண்ணெய் வந்து சேர்த்திருக்கேன். இப்போ அதில் எண்ணெய் சூடானது கடுகு உளுந்த பருப்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதுவும் நல்லா இப்போ பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நான் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம் எடுத்துருக்கு. இப்போ அதையும் வந்து சேர்த்து வெங்காயம் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறலாம். அடுத்ததாக இதில் ஒரு தக்காளி வந்து நான் பொடியாக நறுக்கி இப்போ அதையும் சேர்த்துக்கிறலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா மையாக வேகிற அளவுக்கு தேவையான உப்பு வந்து கொஞ்சமாக வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா வந்து சேர்த்துக்க ஆரம்பிச்சுக்கலாம். இதில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வந்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மசாலாவோட நல்லா வந்து கிளறி எடுத்துக்கலாம். ரொம்பவே பொறுமையாக தான் நம்ம வந்து கிளறணும். இல்லைனா வந்து அந்த கரு வந்து அந்த மசாலாவோட ரொம்ப ஒரு மாதிரி மிக்ஸ் ஆயிரும். ஸோ மெதுவாக வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த அளவுக்கு வந்து நல்லா பெரட்டி எடுத்தாலே போதும். அடுத்ததான் நம்ம மல்லித்தலை வந்து சேர்த்து நல்லா வந்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப 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 ஈஸி. டெய்லி சைட் டிஷ் என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து சிம்பிளாக வந்து நம்ம வச்சு முடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேலை தான். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. முட்டையை வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு 5 ரெசிபீஸ் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தாச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான குக்கிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அவங்க சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி.